ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மட்டன் கீமா ஃப்ரை பார்க்க போறோம். அதாவது இதை வந்து செஞ்சு நம்ம சாண்ட்விச்ல வச்சுக்கலாம், இந்த பிரெட் சாண்ட்விச், பர்கர்ல வச்சுக்கலாம், சென்டர்ல வச்சுக்கலாம், சும்மாவும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். மட்டன்ல செய்யறதுனால ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். அதுக்கு முதல்ல என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படின்னா நாங்க ஆல்ரெடி வந்து மட்டன் கீமா வந்து நம்ம யூடியூப்ல வந்து போட்டுருக்கோம் நாங்க. ஸோ அது மாதிரியும் செய்யலாம். இது வந்து செகண்ட் ப்ராசஸ். கொத்துக்கறி இருக்கு பாத்தீங்களா, கொத்துக்கறி வந்து கடையில விற்குங்க. அந்த கொத்துக்கறியை வாங்கி என்ன பண்றீங்கன்னா ஒரு முட்டை ஊத்தி, நான் செஞ்சுட்டேன், நான் உங்களுக்கு மெத்தடை மட்டும் சொல்றேன். அந்த கொத்துக்கறியை வாங்கி ஒரு முட்டை ஊத்திக்கங்க. முட்டை ஊத்தி இப்ப வந்து 200 கிராம் கொத்துக்கறி அப்படின்னா 2 பட்டை போட்டுக்கோங்க, 2 கிராம்பு போட்டுக்கோங்க, 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. அதையும் அரைச்சு ஒரு முட்டை ஊத்தி அந்த முட்டையும் அரைச்சு கொத்துக்கறியும் அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அவ்வளவுதாங்க. இது என்ன, ஒரு கொத்துக்கறியில வந்து ஒரு முட்டை ஊத்திருக்கேன், பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டிருக்கேன், போட்டு அரைச்சு நான் வச்சிருக்கேன், அவ்வளவுதான். அப்புறம் உப்பு தேவை. இதுக்கு வந்து என்னன்னா சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தை வந்து நறுக்கி வச்சுக்கோங்க, பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் பச்சை மிளகாய். ஓகேங்களா, இப்ப நம்ம செய்யறத பார்க்கலாம். இப்ப நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், அந்த மல்லித்தலை, அதோட இந்த கொத்துக்கறியையும் மேல போட்டு இப்ப வந்து உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்து எல்லாத்தையும் ஒன்னா பிசைஞ்சுக்கோங்க. இது வந்து எதுக்கு செய்யறது அப்படின்னா நம்ம சும்மாவும் ஃப்ரை பண்ணி சாப்பிடலாங்க. வீட்டுல சப்போஸ் குழந்தைங்க பர்கர் கேட்டாங்களா அந்த பர்கருக்கு நடுவில் வைக்கிறதுக்கு இது செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. சாண்ட்விச் கேட்டாங்க சாண்ட்விச்சுக்கு நடுவில் வச்சுக்கிறதுக்கு அப்புறம் இது யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். அது மாதிரி கட்லெட் இது செய்யறதுக்கு, சிக்கன் கட்லெட், சாரி மட்டன் கட்லெட் செய்யறதுக்கு, அப்புறம் வந்து நக்லெட் செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணி செய்யுங்க, நல்ல ருசியா இருக்கும். ஓகேங்களா, இது மாதிரி அந்த மட்டன் கீமா கொத்துக்கறியோட நம்ம நறுக்கி வச்சிருக்கத நல்லா போட்டு கிண்டிக்கோங்க, சாரி பிசைஞ்சுக்கோங்க. வியூவர்ஸ், இந்த மாதிரி நான் பிசைஞ்சுக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து இது உருட்டுனாலும் தட்டை போட்டாலும் கையில எண்ணெயை வச்சுக்கிட்டு தான், ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு தான் நம்ம அந்த ஷேப்பை வந்து ரெடி பண்ணணும், இல்லைன்னா வராது. நான் இப்போ வந்து உருட்டி தான் போட போறேன். இது மாதிரி லாடு ஷேப்ல பிடிச்சி ஆயில் தொட்டுக்கோங்க. ஆயில் தொட்டு டச் பண்ணி இது மாதிரி இது பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க பர்கர்ல சென்டரா வைக்கணும் அப்படின்னா நல்லா தட்டையா போட்டுக்கோங்க. ஓகேங்களா, அதிர்ஷ்டம் தட்டுவோம்ல அது மாதிரி தட்டி போட்டுக்கோங்க. உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்ல சும்மா ஃப்ரை பண்ணி சாப்பிடணும், நக்லெட்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னா சும்மா வந்து இது மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி போட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஆயில கொதிக்க வச்சு, கொதிக்கிற ஆயில போட்டுக்கோங்க. சிம்ல வைக்காதீங்க, ஆயில ஃபுல்லா வச்சு பக்கத்துல இருந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது பாருங்க, நல்லா வேகணும், 2 பக்கமும் நல்லா வேகணும், உள்ளேயும் வேகணும். ஸோ வந்து அடுப்பை வந்து பார்த்து பக்கத்துலேயே இருந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், இங்க பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ரொம்ப கருக விடாம, அதே சமயம் உள்ள இருக்க அந்த நம்ம கைமா கறி வந்து கீமா கறி நல்லா வேகணும். அதுக்காக அது அடுப்பு அதே சமயம் நீங்க வந்து ஸ்டார்டிங்ல ஃபுல்லா வச்சீங்கன்னா கறிக்கு போயிடும். ஸோ கரெக்டாக பக்கமா பார்த்து உள்ளேயும் வேகணும், வெளியிலையும் நல்லா செவந்து எடுக்கணும். அது மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, அவ்வளோதான், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வியூவர்ஸ், இங்க பாருங்க நமக்கு மட்டன் கீமா ஃப்ரைட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க வடை மாதிரி தட்டி போட்டீங்கன்னா நீங்க பர்கருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பர்கருக்கு நடுவில் வச்சு சாப்பிட்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு சும்மாவே நீங்க வந்து நக்லெட்ஸ் மாதிரியோ இல்ல வந்து இது மாதிரியோ செஞ்சு ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பரா சாப்பிடுங்க. ஹெல்த்தியும் கூட, மட்டன் நம்ம சேர்த்துக்கனால ஹெல்த்தியும் கூட. ஓகேங்களா, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிடலாம், சாதத்துக்கும் தொட்டுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.